சிவாய் நம்ம திருச்சிட்டோம்ல பாண்டிச்சேரி மாவட்டம் திருப்பூணி அருகே 4 கிலோமீட்டர் தொலைவில் சன்னியாசி குப்பம்ன்ற கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா பிரம்மாண்ட நந்தி இருக்கிறதாகவும் வேலிக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கிறதாகவும் விஜி தமிழ்ங்கிற அன்பர் கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. நேரில் போய் பார்த்தப்பதான் திரு பாலகுமாரன் ஐயா அவர்களுடைய கவிழ்ந்து காணிக்கின்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட பிரம்மாண்ட நந்தியும் நந்திக்கு பக்கத்தில் யாருமே அறிந்திடாத லிங்கமானம் இருந்தது. இந்த நந்தி தான் தஞ்சை பெரிய கோவிலுக்கு செய்விக்கப்பட்டதாகவும் சில காரணங்களால கொண்டு சேர்க்க முடியலன்னு பாலகுமாரன் அந்த நூலில் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த நூலில் கூட 20 அடி தூரத்தில் இருந்த சிவலிங்கத்தை பற்றின குறிப்பு இல்லதும் குறிப்பிடல. ஊர் மக்கள்கிட்ட அனுமதி ஒழுங்கினோம். உடனடியாக மேற்கூரை அமைக்கக்கூடிய பணி துவங்கணும். ஊர் மக்களோட இணைஞ்சு சுவாமிக்கு ஆவுடை மற்றும் நந்தி செய்து வரப்பட்டது. 3.25 அடி அளவுள்ள சிவலிங்க பானம் தோண்டி எடுக்கப்பட்டது. சோழர்கால பாணியில் செய்யப்பட்ட அழகு மிகுந்த சிவலிங்கம் பீடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சன்னியாசி குப்பம் ஊரில் பெரியவங்களும் சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் ஒன்று கூடி அம்மன் கோவில்ல இருந்து சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்து வந்தாங்க. தமிழ் முறைப்படி வேள்வி செய்யப்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலுக்காக செய்யப்பட்ட 15 அடி இருக்கக்கூடிய நந்திக்கும் எண்ணெய் காப்பு சாட்டப்பட்டு கலச நீர் அந்த நந்தியம் பெருமானுக்கும் ஊற்றப்பட்டது. பொற்பாதம் அடைய பெற்றால் அல்ல கண்டம் கொண்டு அடியேறியல் செய். சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா பிளே ஸ்டோரில் அரண்பணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் 100 ரூபாய் மட்டும் செலுத்துங்க. 100 ரூபாயில் 100 சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம். திருமுறைகள் அடங்கிய புத்தகம் கொடுக்கப்பட்டது. அன்பர்களுக்கு உருத்திராக்கம் அணிவிக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோவிலுக்கு செய்யப்பட்டதாக சொல்லப்படும் நந்தி இன்னைக்கு வெட்ட வெளியிலும் பல சங்கடமான சூழ்நிலையிலும் மதுபான கடைக்கு அருகே தான் இருக்கு. சம்பந்தப்பட்ட துறை அனுமதி கிடைச்ச உடனே இந்த நந்தியை சுற்றிலும் ஒரு வேலி பாதுகாக்க திட்டமிட்டு இருக்கிறோம். திருவருளால கிடைச்சிரும்னு நம்புவோம். சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம். இறைவனுடைய திருவரு கருணையினாலே 2025 நவம்பர் 1ஆம் தேதி அன்று ராசராசருடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு இறைவன் கருணை கூட்டி வைத்திருக்கிறது. அனைவரும் வருக, ராசராசனுடைய இன்னருள் பெருக. திருச்சிற்றம்பலம்.